மார்பள மகாலட்சுமியை வச்சுருக்கிற பகவானுக்கு பணமா வேணும். ஆயுசுக்கும் பிக்ஷாடன மூர்த்தியாவே இருந்தார். ஏன் அப்படின்னா பிரம்மச்சாரி. இவருடைய பகவன் நாமத்தை கேட்டு அந்த அம்மா வாசல்ல வந்து பார்த்தா யாரோ சாது உஞ்சவர்த்தியில் இருக்கார். எல்லா நகையும் புரந்தரதாசர் போட்டது, இந்த மூக்குத்தி மாத்திரம் இவ அம்மா போட்டது. சின்னதா ஒரு மூக்குத்தி போட்டுருக்கிய மூக்குல, அந்த மூக்குத்திய கூட அதை நான் வித்து என் பேரனுக்கு புனல். மார்பள மகாலட்சுமியை வச்சுருக்கிற பகவானுக்கு பணமா வேணும். இவர்கிட்ட வேண்டாம்னு இவருடைய சம்சாரத்திட்ட போயிட்டார். பக்கத்து தெருவில் 7 மாடி கட்டடம், 8வது உபரிகையில் பார்த்தா 9 கலசம் இருக்கு, 9 கோடி ரூபாய் இருக்குன்னு தெரியுது. உஞ்சவர்த்தி பாகவதர் போல ஜோலின்னு வேறு மராட்டியில் சமர்த்த ராமதாசர் தோளில் ஒரு பை மாட்டின். அது எங்கேருந்து வந்து தத்தாத்திரேயர்டேன்னு வந்ததா. அது ஜோலின் தபரீத ஜன்ம மரண பிங்கா. தத்தாத்திரேயரை வர்ணிக்கிற ஒரு அபங்கத்தில் தோளில் தத்தாத்திரேயருக்கு நாமெல்லாம் உஞ்சவர்த்தி சொம்பு எடுத்துக்கிறோமோ. அந்த சம்பிரதாயத்தில், மகாராஷ்டிர சம்பிரதாயத்தில் சொம்பு கிடையாது உஞ்சவர்த்திக்கு, பை, ஜோலின்னு பேர் இருக்கு. அது தத்தாத்திரேயருடைய தோளில் இருக்கும், சமர்த்த ராமதாசருடைய தோளில் இருக்கும். ஏக கௌபீனம், தோளில் ஜோலி. உஞ்சவர்த்திங்கிறது தேசத்துக்கு தேசம் மெத்தேடு மாறுமே தவிர விஷயம் ஒன்று தான். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படிங்கிற ஒரு ஆத்து வாசல போய் நின்று சமர்த்த ராமதாசன் அவ அட்சதை கொண்டு வந்து போடும். ஆயுசுக்கும் பிக்ஷாடன மூர்த்தியாவே இருந்தார். ஏன் அப்படின்னா பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி பிக்ஷை எடுத்து தானே சாப்பிடணும். பிக்ஷையிலேயே இருந்தார் சமர்த்தன். தாசர்வாளும் அங்க பகவானும் அந்த ஜோலியை தோளில் மாட்டிண்டு பகவன் நாம கீர்த்தனம் பண்ணிட்டு வாசல்ல வர. இவருடைய பகவன் நாமத்தை கேட்டு அந்த அம்மா வாசல்ல வந்து பார்த்தா யாரோ சாது உஞ்சவர்த்தியில் இருக்கார். பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கொஞ்சம் அட்சதையை போட்டார். உடனே அந்த அம்மா, அவர் என்ன பண்ணினார், அந்த அம்மா பார்த்து, அம்மா இது என் பேரன், இவனுக்கு பூடல் போடணும், ஏதாவது இருந்தா குடேன் அப்படின்னா. உடனே அவள் சொன்னா, நானே ரொம்ப ஏழ்மையில் இருக்கோம், நாங்கள் கையில் ஒன்றும் இல்லை. அம்மா இல்லைன்னாலே இல்லைன்னு சொல்லக்கூடாது. உள்ளங்கால்லேருந்து உச்சத்தில் பரிந்தும் வைர வைடூரிய நகைகளெல்லாம் போட்டுருக்க. 7 மாடி கட்டடம், 8வது மாடியில் 9 கலசம், 9 கோடி ரூபாயை காமிக்கிறது. இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றையே, இல்லைன்னு சொல்லவே கூடாது. சுவாமி நீங்க சொன்னது வாஸ்தவம், இத்தனையும் என்னோடது இல்லை. இத்தனை நகைகளும் எங்க ஆத்துக்காரர் வியாபாரத்துக்காக வச்சிருக்கிறது. அவருக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்துன்னு போயிடுவார். பார்த்தா நீ பெரிய பெரிய நகையெல்லாம் தர வேண்டாம், சின்னதா ஒரு மூக்குத்தி போட்டுருக்கிய மூக்கில், அந்த மூக்குத்தியை கூட அதை நான் விற்று என் பேரனுக்கு புனல் போட்டு. இந்த அம்மா யோஜனை பண்ணா, கொடுக்குறதா வேண்டாமா. அவர் கடையிலேருந்து வந்து கேட்பாரு, எங்கடி மூக்குத்தின்னு என்ன பதில் சொல்கிறேன். நமக்கு தான் தர்மம் பண்ணுறதுக்கே வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறதே, ஒரு சான்ஸாக வந்து கேட்குறாரு, கழட்டி கொடுத்துருவோமா. கொடுத்தா அவர் வந்து கேட்பாரு, என்ன பதில் சொல்கிறது. இத்தனை நகையில் இதை உடனேவா கண்டுபிடிப்பார். அது எப்படி 4 நாள் ஆகும். அப்போ வேறு ஏதாவது சொல்லிப்போம். கேட்ட பிராமணனு அசடு இல்லை, வளைய குடு சங்கிலியை குடுன்னு கேட்கல. சின்ன மூக்குத்தியை ஏன் மூக்குத்தியை கேட்டார்னா அவர் தான் சொல்லிவிட்டாள், எல்லாம் அவர் வியாபாரத்துக்காக வச்சிருக்கார். எல்லா நகையும் புரந்தரதாசர் போட்டது, இந்த மூக்குத்தி மாத்திரம் இவ அம்மா போட்டது.
அவள் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவளோடது. அதனால தான் இவரும் அந்த மூக்குத்தியை கொடுன்னுக்கிறார். ஏதாவது பதில் சொல்லிப்போம்னு மூக்குத்தியை கேட்டி கிருஷ்ணார்ப்பணம்னு கொடுத்து ஒரு நமஸ்காரம் பண்ணி, நீங்க இதை வித்து தானே பூனல் போட போறேன், தயவு செஞ்சு இந்த மூக்குத்தியை இந்த ஊர்ல விற்காது, என்ன அவர் சுத்தி சுத்தி அவர் கடைக்கு வந்துடும், நீ கவலையே படாதேன்னா கிளம்பிவிட்டார். நேராக என்ன பண்ணார்னார், அவர் கடைக்கே போயிட்டார். அங்கே போகக்கூடாதுங்கிறதுக்காக தானே இந்த ஊரில் விற்காதேன்னா நேராக கடைக்கே போயிட்டார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.